சீமான். திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவர்களில் மிக முக்கிய தலைவர் என்று கருதக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவர் உயர்ந்திருக்கார். அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய இளைஞர்களை கவர்ந்த ஒரு நபர். அவருக்கென்று ஒரு நிலையான வாக்கு சதவீதத்தை உருவாக்கி கொண்டவர். ஆகையால் அது மட்டும் கிடையாது, 50% பெண்களுக்கு அவரே சீட்டெல்லாம் கொடுத்து இடஒதுக்கீட்டில் நம்பிக்கையை உருவாக்கியவர். திருநங்கையும் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்கார். அதெல்லாம் அவருடைய முற்போக்கு சிந்தனையை காண்பிக்குது. அது மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய நெகட்டிவ் என்னென்னா, இதுவரை அவர் எந்த எம்எல்ஏக்களையும் உருவாக்கலை, எம்பிக்களையும் உருவாக்கலை. அரசியல் களம்ங்கிறது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உள்ளாட்சி தேர்தல்களில் ஜெயிப்பது, இந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் அரசியலை தீர்மானிக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத ஒன்று கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாரேங்கிற நெகட்டிவை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன். தனித்து போட்டி அந்த முடிவு பரிசீலனை செய்யணுங்கிறீங்களா? ஆமாம், தனித்து போட்டியை பரிசீலனை செய்து ஒரு கூட்டணியாக போட்டியிடுவது எப்படி, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்து அதை ஒரு பலம் பொருந்திய தேர்தல் அரசியலில் வெற்றியாக எப்படி மாற்றுவது என்ற திட்டத்துக்குள் ஏன் நகர மறுக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய நெகட்டிவாக நான் பார்க்குறேன்.